வணக்கம், நான் சுரேஷ். அன்றைக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் எங்கள் கிருஷ்ணா தம்பிக்காக. மேலே நீங்கள் எல்லோரும் வாழ்த்திய என்னென்று பார்க்க போனால் அந்த கிருஷ்ணாண்ட குடும்பத்தில் இன்றைக்கு அம்மா அழுகிறத பார்த்தால் எங்களுக்கும் அதால் துவைக்க முடியாது இருக்குது. ஒரு ஆறுதலாக மேலே நான் இந்த மீடியாவில் பேசி ஒன்றும் பழக்கம் இல்லை, மேடை பேச்சாளரும் இல்லை. நான் எனக்கு தெரிஞ்ச கிருஷ்ணா என்ற ஒரு அன்புக்காக இதை போடுகிறோம். உண்மையில் அந்த அம்மாவு அழுவது இருந்தாங்கள் உண்மைதான். ஆனால் என்னென்னு சொல்கிறது, ஒரு சில சதி திட்டங்களால் வீழ்த்தப்பட்டது தான் உண்மை. இன்றைக்கு இந்த எனக்கு வந்த கொமெண்டுகளில் பார்க்க போனால் எல்லாரும் நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல வசனம், கடவுளை வேண்டுறோம், அது என்று உண்மையை பேசுகின்றார்கள். உண்மையில் எல்லோருக்கும் நன்றி. நல்ல மாதிரி கொமெண்ட் எழுதினது உங்கள் உறவுகள். கிருஷ்ணா அம்மா சகோதரங்கள் அக்காவுகள் அந்த கிருஷ்ணா அப்பாவுக்கும் சொல்லுகின்றோம் ஒன்று, நாங்கள் இருக்கிறோம், வழி இடம்பெறுகள் மக்கள் உங்களுக்கு கைவிட மாட்டோம், நாங்கள் என்றைக்கும் கை கொடுப்போம். கிருஷ்ணா வழியில் வர வேணுமென்று இங்கே இருக்கிற உறவுகள் ஒவ்வொருத்தரும் இறைவனிடம் வேண்டிக் கொண்டு தான் இருக்கிறார்கள். கிருஷ்ணா தம்பி வழியே வர வேணும். அப்படி ஒவ்வொரு தரம் நேற்றும் ஒரு பண்டத்தரவு அம்மா வந்து என்னோட நேர கதைச்சிருந்தா ஓகே, அது சில 2 புலவிட்டுருக்கா, நம்ம ஊர்றான், ஆனால் புலியான வேலை அந்த செய்தது கதைச்சி பேசிட்டு நான் முதல் சொன்ன மாதிரி தான் கதைச்சி பேசிட்டு விட்டிருக்கலாம். அவர்கள் பொலிசும் படைக்கப்பட்டது, அது முடிந்து விட்டது அந்த கசப்பான செய்தி. அதுக்காக ஊர் மக்கள் இப்போ நாங்கள் குறை சொல்லக்கூடாது. அது ஒரு சிலர் தான் அதில் கேட்ட கேள்விகளை நாங்கள் போக்கும்போது அதில் ஒரு 10 பேர் தான் அவர்களை மறைத்திருக்கலாம். ஒரு இளம் வழியல் அவர்கள் அதில் கேட்ட கேள்வியை பார்க்க போனால், நான் கேட்ட கேள்வியை உத்து பார்க்க போனால் அதில் வீடியோ பார்க்காதவர்கள்லாம் அந்த கேள்வியை கேட்டிருந்தார்கள். ஒருத்தர் சொல்லுறார், நான் இது கதைக்கிறதுக்காக தான் திருப்பி வீடியோ பார்த்தவர் என்றால், அவர் அந்த ஒரு வீடியோ பார்த்து கிருஷ்ணா பற்றி அறிஞ்சு கொள்ள முடியாது. அது அதான் சொல்ல முடியும். கிருஷ்ணா இந்த வீடியோ முதல் ஆரம்பத்தில் இருந்து பார்க்குறவர்கள் கடைசி ஆரம்பத்தில் இருந்து நீங்கள் பார்க்க வேண்டாம், கடைசி 1 மாத வீடியோ பார்த்துருந்தாலும் கிருஷ்ணா அந்த நடவடிக்கை எப்படி கதைக்குது மக்களுடன், அவர் தன்னுடைய உறவுகளை மாதிரித்தான், தன்னுடைய கூட பிறந்த சகோதரன் மாதிரித்தான், தங்க மாதிரித்தான் ஒவ்வொரு வீட்டுக்கு ஏறினாலும் கதைக்கிறது. அப்போ எங்களோட வீட்டில் நாங்கள் ஒரு அங்கச்சியோட அடிபட்டு பேசி கதைக்கிற மாதிரி தான் அவர் கதைக்கிறது. எப்போவும் ஒரு அம்மா கவலையாக இருந்தால் அம்மா சிரிக்க வைக்கிறதோ, ஒரு பொய் சொன்னால் மட்டும் கோபம் வரும், அது யாருக்கும் கோபம் வரும். அவரும் என்ன ஒரு கோபம் வந்தால் அது மன்னிப்பு கேட்குறது வளமாக, தப்பு செய்தால் மன்னிக்க தான் வேணும். இதில் மீடியா என்று சொல்லப்படுறது ஒரு இது நல்ல விஷயத்தை போன, ஆனால் அதில் போட்டவர்கள் என்னென்னா தங்களோட மீடியா ரன் பண்ண வேணுமென்றதுக்காக அந்த ஊர் மக்கள் சுற்றி வளைத்தார்கள், பிடித்தார்கள் என்று மட்டும்தான் மீடியாவில் சொல்லி தலையங்கள் வச்சு மக்கள் சுற்றி பிடிச்ச அங்கே அப்படி ஒன்றும் நடக்கவில்லை. இன்றைக்கு அதில் பார்க்க நீங்கள் ஒவ்வொருத்தரும் சிந்தித்து பாருங்கள், அவதானியுங்கள். அதில் அவர் கேள்வி கேட்குற, நீர் என்ன படித்த நீர் அந்த ஒழுங்காக வீடியோ பார்த்துருந்தா கிருஷ்ணா படித்த படிப்புகள் ஆரம்பம் எப்படி சாய்க்கலாம், அப்போ எப்படி கார் வண்டிங்கன்ற இது கணக்க எல்லாம் கேட்க சிரிப்பு தான் வருது. அவன் ஆரம்பத்தில் இருந்து நான் சைக்கிளில் ஓடினான், இப்படி கஷ்டப்பட்டான், இது இப்படி தான் வந்த நான் 2 அடிவாரம் எல்லாம் சொல்கிறான். அப்போ வீடியோ பார்க்காதவர்களாம் அதை கதைக்கிறார்கள். ஆனால் அதால் இந்த அம்மாவை இந்த அழுவதை பார்க்கணும், பட்டதாரியை படிச்சுட்டு இந்த இதுக்குள்ள போய் சிக்கிட வேண்டாம். அம்மா இது ஒரு தத்தண்டு நினைச்சு கொள்ளுங்க அம்மா, நாங்கள் உங்களுக்காக இருக்கிறோம். இந்த இடம்பெறும் மக்கள் கிருஷ்ணாவுக்கு எப்பவும் கை கொடுத்து கொண்டு தான் இருப்போம், நாங்கள் எப்பவும் கைவிட மாட்டோம்.
ஒரு சிலர் நாங்கள் இதுக்கு ஆதரவாக கதைக்க மாப்பியா கும்பல், நாங்கள் மாப்பியா கும்பலும் இல்லை, ஒன்றும் இல்லை. நாங்கள் எங்கள் நாட்டில் வறுமையில் பட்ட மக்களுக்கு உதவி செய்வதற்கு எங்கள் இடம்பெயர் மக்கள் இந்த நாட்டில் இருந்து வெயில் குளிரில் வேலை செய்தும் அதில் ஒரு தொகுதி பணத்தை மிச்சம் பிடித்து அங்கு அனுப்பி உதவி செய்கிறோம். அது பொறுமை பிடிக்கவில்லை. ஒரு சிலருக்கு இப்படி கிருஷ்ணாவுக்கு வெறும் போல் தங்களுக்கும் நிதி வந்தால் என்னென்று நினைச்சிருக்கிறார்கள் போல் இருக்கலாம். ஆனால் அவர் நடந்துற ஒரு சகோதரங்கள் மாதிரி எஞ்சத்தி மக்கள் நம்பினார்கள். கிருஷ்ணா கதைக்கிற விதம் நல்லாமல் இருக்கும், அவர் படித்த வழியில் அந்த ஒரு நல்ல வழியில் கொண்டு மக்களை இழுத்து இன்றைக்கு 1500 குடும்பத்துக்கு மேற்பட்ட குடும்பத்துக்கு உதவி செய்திருக்கிறார். ஆனால் அந்த உதவி செய்த மக்கள், நீங்கள் கடவுளை வேண்டினால் மட்டும் போதாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு அட்ரஸ் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்கள்கிட்ட ஃபோன் இருக்கோ இல்லையோ தெரியவில்லை. கிருஷ்ணாவின் குடும்பத்தை தொடர்ந்தோ அல்லாட்டி இந்த கிருஷ்ணாவுக்கு வக்கீல் வழக்கு தொடுக்கும் ஒரு லோயர் மூலமோ நீங்கள் ஒரு லெட்டரை கொடுத்து, இந்த மக்களின் எங்களுக்கு கிருஷ்ணா அவ்வளவு உதவி செய்து தான் நாங்கள் இன்றைக்கு நல்லா இருக்கிறோம், இன்று கஷ்டத்தில் இந்த படித்து கொண்டிருக்கின்றோம், இந்த மழை வெள்ளத்திலும் கிருஷ்ணா இந்த தண்ணிக்குள் இறங்கி அந்த ஒரு கிராமத்துக்குள் நிதி உதவிகள் கிடைக்காத இடத்திலும் போய் அன்று மலைக்குள் இறங்கி இந்த வெள்ளப்பெருக்குக்குள் உதவி செய்து சைக்கிள் கொடுத்து கன உதவிகள் செய்து மக்கள், நீங்கள் எப்பவும் நீங்கள் மறக்கக்கூடாது என்று அதுக்காகத்தான் நாங்கள் கேட்குறோம். நீங்கள் குரல் கொடுங்கள். ஒரு குரல் கொடுத்தீங்களா இருந்தால், மக்களின் ஆதரவு இருந்தால் கிருஷ்ணாவை யாரும் எதுவும் செய்ய முடியாது. மக்களுக்கு தான் இப்போவும் உரிமை இருக்கின்றது. சட்டத்திற்கு அங்கே நீதிவானன் பார்ப்பார். உண்மையிலே ஒரு நல்லவரை வந்து 2 சட்டங்கள் தண்டிக்கப்படும் குறைவாகவும் இருக்க முடியும் என்று என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நாங்கள் சட்டத்தை படித்தும் வரையில் எங்களை ஒரு அறிவிஞானத்தில் சொல்லுகின்றோம். நாங்கள் அந்த கிருஷ்ணா அம்மாவின் அழுகையை நாங்கள் நிப்பாட்ட வேணும் என்றால் நாங்கள் உதவி பெற்றவர்கள்லாம் இங்கு இன்று குரல் கொடுக்க வேணும். என்னென்றால் நாங்கள் கடையில் நின்று கொண்டு அந்த தொடர்ந்து கதைக்கெல்லாம் அப்படியே கட் பண்ணிவிட்டு எடுத்தாலும் அதை கட் பண்ணிட்டு தான் வீடியோ செய்கிறோம். அப்போ இந்த ஆக்கள் வேறு அவர்களை விட்டுட்டு தான் மிச்சமாக அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். இந்த அம்மா நீங்கள் ஒன்றும் யோசிக்க வேண்டாம். அப்பாவுக்கு வந்து ஆப்ரேஷன் செய்யப்பட்டு இன்றைக்கு சுகமாக இருக்கிற நீங்கள் ஜோதிச்சு சாப்பிடாமல் இருக்கிறீங்கன்னு அறிஞ்சிருந்தோம். நீங்கள் உங்களுடைய மகன் வருவார், நீங்கள் ஒன்றும் யோசிக்காதீங்கள். நீங்கள் கடைசியில் மகன் பெறும்போது விரத்தத்தை எடுத்து விட்டால் இங்கே மக்கள் உழவு உங்களுக்காகத்தான் கடவுளை வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது நல்ல நடக்கும். மற்றது இந்த எங்களை உதவி பெற்ற மக்களை மட்டும் கேட்குறேன். நீங்கள் ஒவ்வொரு தரம், என்னுடைய தனிப்பட்ட கருத்து, ஒவ்வொரு தரம் நீங்கள் குரல் கொடுங்கள். என்ன செய்யணும் என்ற ஆலோசனை கேட்டு அந்த குரல் கொடுங்கள். அது கிருஷ்ணாவுக்கு நன்மையாகும் என்று கேட்குறோம். இப்போ மீண்டும் கதைச்சு கொண்டிருக்கும் போது வீடியோ செய்து கொண்டிருக்கும்போது கதைக்காக்கள் வந்து அது நின்று அடி கதையும் என்ன கதைச்சுன்னு மறந்து போயிட்டேன். அடுத்தது என்னென்றால் எங்களை மக்கள் நான் குரல் கொடுக்க வேணும். நாங்கள் இங்கிருந்து எங்களால் மீடியாவில் மட்டும் ஆறுதல் சொல்ல முடியும். நாங்கள் பக்கத்தில் இல்லை. நாங்கள் வருவதற்கு விரைவில் கிருஷ்ணா வருவர், நல்ல செய்தி கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஏனென்றால் இன்றைக்கு தனியாக எங்கள் ஒரு மதம் இல்லை, எத்தனையோ மத மக்களும் கிருஷ்ணாவை ஆதரிக்குது. நாங்கள் பள்ளிவாசலில் தொழுகிறோம், கடவுளை வேண்டி இருக்கோம். ஒவ்வொரு மத மக்களும் வேண்டுகிறக்கு கிருஷ்ணா பிடித்திருக்கின்றது. ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளும் இன்றைக்கு கால்வாய் கிருஷ்ணா இன்றைக்கு ஓரளவுக்கு கிருஷ்ணா மாமான்ற வீடியோ காண இல்லாததுல கவலையாக இருக்குண்டு. அப்படி ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளும் இன்றைக்கு விரும்பி பார்க்குறது வீடியோ. நாங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்கள், முந்தி
ரஜினி விஜயகாந்த் விஜயன்ற படம் வருகுதென்றால் நாங்கள் முன்னுக்கு போய் பார்க்கணும் என்ற ஆர்வம். இப்போ அன்றைக்கும் எல்லாம் விஜயகாந்திൻ്றையோ அஜித்தின் விஜயன்ற வந்தது படம். நாங்கள் இந்த வீடியோ பார்க்குற ஆர்வில் அந்த படத்தினுடைய அந்த இப்போ காசும் கொஞ்சம் மிச்சம் 15 ரூபா கட்டி பார்க்கணும். நாங்கள் அதை விட்டுட்டு இந்த வீடியோ 2 வீடியோ 2 யூடியூப் இதுவும் பார்க்குறதுக்கே எடுக்கும். எங்களுக்கு வேலை முடிஞ்சு போய் 10 மணிக்கு பிறகு போய் வீடியோ பார்க்க, அப்போ அதிலேயே அந்த பொழுது போயிடும். நாங்கள் அப்படி ஒரு ஆதரவோடு இருக்கின்றோம். நாங்கள் யோசிக்க வேண்டாம். மீண்டும் சொல்லுகிறோம், ஆமாம் உங்களுக்கு கிருஷ்ணாண்ட அக்காக்களுக்கும் நாங்கள் இருக்கிறோம், ஒருவரும் யோசிக்கக்கூடாது. நாங்கள் இந்த உறவுகள் என்றைக்கும் கைவிட மாட்டார்கள். அவ்வளவு ஒரு நம்பிக்கையோடு இருக்கின்றார்கள். இது ஒரு சதி வலையில் மாட்டுப்பட்டிருக்கின்றது. இது எங்களுக்கு ஒரு அனுபவமாக இருக்கும். நாங்கள் இப்படி கூட இருந்து சில பேர் அடித்ததையும் பார்த்துருக்கின்றோம். அதுதான் நடந்தது. நாங்கள் அதை தாண்டி நாங்கள் போகணுமென்றால் சில இதில் விழுந்தும் எழும்பவும் வேணும்தான். நாங்கள் அதுக்கு அஞ்சாமல் எழுந்து வர வேண்டும். நாங்கள் இறைவனை வேண்டிக் கொண்டு இதை முடித்து கொள்ளுகிறோம். மீடியாவை எனக்கு சொல்லியிருந்தேன், நீங்கள் மீண்டும் இந்த அம்மாக்களுக்கு ஆறுதல் சொல்லுவதற்காக தான் வீடியோ போட்டிருந்தோம். கிருஷ்ணாண்ட மிச்ச தொடர்பு தெரியாது, 14 நாள் அடைத்திருக்கப்பட்டு என்ற அளவு மீடியா. நாங்கள் இப்போ எல்லா மீடியாவையும் நாம் நம்புறது குறைவு. ஏனென்றால் தலையங்கம் அப்படித்தான் போடுறார். அந்த ஊர் மக்கள் சுற்றி வளைத்து பிடித்தார்கள் கிருஷ்ணா என்று போடும்போது அது ஒரு விறுவிறுப்பான செய்தி. பார்த்தால் அங்கே ஒரு 4-5 பேர் தான் அதை செய்யப்பட்டிருந்தது. இந்த ஊர் மக்கள் அதிலேயும் 100க்கு 70-80% ஆதரவாக இருக்கின்றார்கள். அவர் வெளியில் வந்து எப்படி கதைப்பதென்று யோசிக்கின்றார்கள். நீங்கள் ஒன்றுக்கும் யோசிக்க வேண்டாம். ஒரு சிலரால் நாங்கள் அந்த சதியில் விழுத்தப்பட்டதால் நாங்கள் மீண்டும் வர வேண்டும். அதுக்குரிய இறைவனை வேண்டிக் கொள்ளுகிறோம். அம்மாவைக்கு ஆறுதலாக இருக்கும்படி நாங்கள் கேட்டுக்கொண்டு, நாங்கள் இந்த நாட்டில் இருக்கும் மக்கள் கதைக்கிறார்கள், நல்ல மாதிரி தான் கதைக்கிறார்கள். நான் இந்த கடையில் நிற்கும்போது இன்றைக்கும் ஒரு அண்ணா வந்து, அவரும் பண்டத்தெருப்பு அண்ணா தான் வந்தார். அப்போ வீடியோவில் காட்டி கதைப்போன அது வேண்டாம், ஆனால் வர வேண்டும். அது ஒரு சில புள்ளையை மன்னிச்சு கொள்ளத்தான் வேணும் அண்டு அந்த அண்ணாவே தன் ஊரில் நடந்ததுக்கு அதுவும் அவரும் கொடுத்து சொல்லியிருந்தார். அந்த அண்ணா அது தானும் வீடியோட்ட பார்க்குறேன் நான் விரும்பி, அது வீடியோ பார்க்காத ஒரு சிலர் செய்ததால் இன்று அது எங்கேயோ போய் நிற்கின்றது. அரசாங்கத்தின் ஒரு என்னென்று சொல்கிறது, போலீஸ் அரசாங்க இதுக்குள் வந்தால் இனி சட்டத்தின்படி தான் நாங்கள் போய் அவரை கொண்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறோம். ஆனால் வந்தால் ஒருவர் நீங்கள் ஒன்றும் யோசிக்க வேண்டாம், நாங்கள் எழுப்பவும் எங்கள் எங்கள் உறவுகள் கைவிட மாட்டார்கள், மீண்டும் கை கொடுப்பார்கள். அப்படித்தான் எங்களுக்கு மக்கள் ஆறுதல் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் உங்களுக்கு கொமெண்ட்ஸ் இது பார்க்குறதுக்கு டைம் இருக்காது. கிருஷ்ணாவின் கவலைக்காக நாங்கள் ஆறுதலாக சொல்லுகின்றோம். இறைவனை வேண்டிக் கொண்டு இதை முடித்து கொள்ளுகின்றேன். ஓகே, பாய்.